ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணணும். இது வந்து என்னோடய கஸ்டமரோட சாரீ இதான் இப்போ நான் பண்ண போகிறேன். இது வந்து சாரியோட பல்லு. அந்த சாரியோட எண்டிங் பண்ணி நான் பார்த்துட்டு செக் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இப்போ பாருங்கள், இந்த சாரீ ரேட் வந்து 6790 ருபீஸ் இருக்குது. இங்கே பின் போட்டுட்டு தான் இந்த ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. இது மெதுவாக பார்த்து தான் நம்ம எடுக்கணும், இல்லைன்னா அது கிழிச்சது சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து கஸ்டமரோட ஃபஸ்ட்டு பல்லுலேருந்து வந்து நான் 6 இன்ச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அயன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் இருக்க சாரீ வந்து எடுத்து வந்துட்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு அயன் கொடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து திருப்பி இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு வந்து ஃபோல்டிங் பண்ண முடிச்சப்போ இன்னொரு அயனிங் பண்ணால் இன்னொரு ரெஃபரன்ஸ் லைன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் இப்போது பல்லு வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெஜர் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு மூணு போர்ஷனாக எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் எப்படி எடுக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 3 போர்ஷனாக வேணும். அப்படி தான் அப்போது வந்து நமக்கு வந்து இதில் வந்து நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும். ப்ளீட்ஸு எடுத்தப்போ இப்போ வந்து அயனிங் கொடுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் லைன் கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்ம பல்லு ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பல்லு பார்த்திங்களா, எவ்வளோ ரெஃபரன்ஸ் லைன் கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்ம பல்லு ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி அப்போது ரெஃபரன்ஸ் லைன்ஸ் எங்கெங்கே ஒரு கேப் விட்டு விட்டு நம்ம எடுக்கணும்னா நமக்கு வந்து நீட்டாக வந்து ப்ளீட்ஸ் கிடைக்கும். ஒரு 7 to 8 ப்ளீட்ஸ் கிடைக்கும் ஈஸியாக. எனக்கு வந்து ஒரு 8 ப்ளீட்ஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ இப்போ வந்து நான் இங்கே பின்னு பண்ண போகிறேன். பின் பண்ண முடிச்ச அப்புறம் எல்லா ப்ளீட்ஸ் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அயன் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி சாரி பல்லு வந்து இப்படி உல்ட்டா போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பேக் சைடு இருக்க ப்ளீட்ஸ் வந்து நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து எல்லாமே வந்து செக்ரேட்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இங்கே ஒரு பின் போட்டுட்டு தான் அயன் பண்ணணும். நீட்டாக பல்லு கிடச்சிச்சு. இப்போ வந்து ஒரு பின்னு போட்டுட்டு நான் அயன் பண்ண போகிறேன். நம்ம அயனிங் நீட்டாக கொடுக்கணும்னா நமக்கு வந்து ஃப்ளாட்டாக ப்ளீட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் இன்னொரு ஸ்டெப் வேறு மாதிரி எப்படி ப்ளீட்ஸ் எடுக்கணும் அதுதான் காட்டுறேன். இது வந்து இன்னொரு ஸ்டெப். இந்த மாதிரி பல்லுக்குள்ளே வந்து நம்ம கை இப்படி டைட்டாக இழுத்து வந்துட்டு அப்படி ப்ளீட்ஸ் எடுக்கணும். அந்த மாதிரிவே நமக்கு வந்து ப்ளீட்ஸ் கிடைக்கும். இது வேறு மெத்தடு. ஃபஸ்ட்டு எடுக்குனது வேறுது, இது எடுத்தது வேறுது. இந்த மாதிரி போய் நம்ம பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இங்கே ஒரு பின்னு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஸ்டீம் அயன் கொடுத்துட்டோம். ஸ்டீம் அயனை யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சாரி டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு தடவை எடுக்கிறேன். நான் வந்து கஸ்டமரு லென்த்து வந்து ஒரு 45 இருந்துச்சு. அதுக்கு தான் வந்து எனக்கு வந்து 3.5 கஜம் வந்து வந்துச்சு. அதுதான் வந்து நான் இப்போது எடுத்துகிட்டு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரம் முடிச்சிடணும். அப்புறம் வந்து இங்கே ஒரு பின் போட்டுக்கலாம். திருப்பி இங்கே ஒரு பின் போட்டுட்டு ஃப்ளாட்டாக அயன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சென்டர் ப்ளீட்ஸ் வந்து செஸ்ட் ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். உங்களுக்குவே வந்து இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட்டிங் பாக்ஸ் ஃபோல்டிங் கற்றுக்கணுன்னு ஆசை இருக்கா? அது அப்போ வந்து என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கும்
கிளாஸ் வேணும்னா ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிள் இருக்குது. எங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரீச் ஆகிட்டு எல்லாமே டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஷோல்டர் டு ஷோல்டர் ஒரு லென்த்து, அப்புறம் ஷோல்டர் டு அப்பெக்ஸ் லென்த்து எடுத்துகிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து செஸ்ட் ப்ளீட் எடுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து கஸ்டமரோட செஸ்ட்டு விருத்து தெரியும். அப்போ வந்து சைடாக தெரியாமல் நமக்கு வந்து இது ஒரு ட்ரிப்ஸு வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கஸ்டமரோட சைடு தெரியாமல் எப்படி நம்ம வந்து செஸ்ட் ப்ளீட் எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது முடித்த அப்புறம் நம்ம வந்து இப்போ ஃப்ளாட்டாக அயன் கொடுக்கணும். ஸ்டீம் அயன் கொடுக்குறேன்னு இது நான் செக் பண்ணிட்டா நீட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. திருப்பி இன்னொரு தடவை வந்து நம்ம வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாமே ப்ளேட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் அயன் ஃப்ளாட்டாக அயன் கொடுக்குற பாருங்கள் எப்படி. இப்போ வந்து செஸ்ட் ப்ளீட் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஸ்டமக் ஏரியா கிட்ட நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். இங்கே வந்து இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து 2 இன்ச்சு கேப் எடுத்தேன்னா இது வந்து 2.5 இன்ச்சு நம்ம எடுக்கணும். என்னென்னா கொஞ்சம் நமக்கு கீழே போக போக அந்த அந்த லென்த் வந்து பெருசாக வரும். வித்து வந்து திருப்பி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டமக்கு சைடு நமக்கு வேணும்னா அங்கே இது எடுக்கிறேன். நம்ம வந்து இது வந்து ஒரு டோட்டலாக 3 கஜம் எடுக்கணும்னா நமக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இன்னொரு இதில் டிப்ஸ் எப்படின்னா சைட் ப்ளீட்காக நம்ம எவ்வளோ லென்த் எடுக்கணும். இப்போ எங்கள் கஸ்டமர் வந்து கொஞ்சம் பல்கியாக இருக்குங்கன்னா அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு 2.5 கஜம் எடுத்துகிட்டு அப்போ தான் நம்ம சைட் ப்ளீட்காக இவ்வளோ நான் லென்த்து விட்டுட்டா. இப்போ வந்து சென்டர் ப்ளீட் வந்து நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து சென்டர் ப்ளீட் அரேஞ்ச் பண்ணணும். எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ வந்து சாரி வந்து நான் டேபிள் மேலே இருக்க சாரி வந்து கீழே போட்டுட்டு அப்புறம் வந்து தான் செஸ்ட் ப்ளீட் வந்து நான் வந்து சென்டர் ப்ளீட் வந்து அட்ஜஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டேபிள் மேலே போட்டுட்டு எல்லா ப்ளீட்ஸ் வந்து ஒரு எடுத்துகிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இங்கே ஒரு பின்னு போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு நகராமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து நம்ம சென்டர் ப்ளீட் கீழே வந்து எல்லாமே ப்ளீட்ஸ் வந்து ஒரு மேலே இப்படி வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே ஒரு பின்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ எல்லாமே நடுவில் வந்து ஒரு பின் போட்டுறதுக்காக தான் நான் எல்லாமே ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி இங்கே ஒரு பின்னு போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து கீழே ஒரு பின்னு போட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு இருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா. அதே மாதிரி சொல்லிங்கன்னா நான் நிறைய வந்து போட்டுகிட்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சாரிக்கு இந்த மாதிரி டேபிள் மேலே திருப்பி போட்டுட்டு அப்புறம் வந்து இது வந்து ப்ளீட்ஸ் வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு அப்புறம் வந்து கீழே இருக்க சாரி வந்து இப்படி எடுத்துட்டு டேபிள் மேலே ஒரு 3 நாள் ஃபோல்டு போடலாம். எப்போ வரைக்கும் நமக்கு அந்த பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி நமக்கு சின்னதாக ரொம்ப பெருசாக வேண்டாம்னா அது ஏத்தாப்பில் நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்போ ஷோல்டரில் இருக்க சாரி எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ டேபிள் மேலே போட போகிறேன். இது வந்து கரெக்டாக இந்த பாக்ஸு சைஸு வரைக்கும் நம்ம செஸ்ட் ப்ளீட் வந்து எடுத்துகிட்டு இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு கீழே போட்டுட்டு அப்புறம் வந்து ரிமைனிங் இருக்க சாரி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணலாம். ஃபோல்ட் பண்ண முடிச்ச அப்புறம் இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணலாம். இப்போ வந்து இந்த சைடு கீழ் வந்து ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ரைட் சைடு கீழே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு கீழே அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வந்துட்டு இந்த மேலே போடணுன்னா நமக்கு வந்து பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து செஸ்ட் ப்ளீட் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு செஸ்ட் ப்ளீட் எடுக்கணும்னா நமக்கு ஆல்மோஸ்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து
என்னோட கான்டாக்ட் நம்பர் வேணும்னா நான் இதில் போடுறேன். உங்களுக்கு கிளாஸ் தேவைப்படுன்னா எனக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஃபீஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா விருப்பம் இருக்கா எங்கள் சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய வீடியோ இவ்வளோ வரைக்கும் பார்த்துறதுக்கு. இது குயரி இருக்கா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். இந்த மாதிரி நம்ம பாலித்தீனில் கஸ்டமருக்கு கொடுக்கணும், அவங்க ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.